ஏரோப்ளைன்ஸை பத்தி இது வரைக்கும் நீங்க கேட்டிராத மற்றும் பார்த்திராத சுவாரஸ்யமான விஷயங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வளர்க டெக்னாலஜி. நான் உங்க குரு. ஏரோப்ளைன்ல ஏன் இந்த விஷயம்லாம் இப்படி இருக்கு, திடீர்னு வானத்துல போயிட்டு இருக்கப்ப ஆக்சிடென்ட் ஆச்சு என்ன ஆகும் அப்படின்லாம் நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னடா சொல்ற, ஃபிளைட்ல நான் போனதே இல்லையே, அப்ப நீ சொல்றதெல்லாம் நான் எப்படி பாக்குறதுன்னா அப்ப இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பார்க்க போற முதல் விஷயம் என்னன்னா, நீங்க எல்லா ஏரோப்ளைன்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒன்று வந்திருப்பாங்க. அந்த ஏஜென்ட் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. அவங்க ஆம்பளையா பொம்பளையா கருப்பா சோப்பான்றதே உங்களுக்கு தெரியாது. எதுக்கு அந்த ஏஜென்ட் நம்ம கூட வராங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்மள செக் பண்றதுக்கு இல்லைங்க, நம்ம ஃபிளைட்ல திடீர்னு ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் பாத்துப்பாங்க. அவங்கள ஏர் மார்ஷல்ஸ் இல்ல ஸ்கை மார்ஷல்ஸ் கூட சொல்லுவாங்க. நம்ம கூட அவங்க ஃப்ளைட்டில் வர்றது ரொம்ப சேஃப்டிங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹைஜாக்கு ஏதாவது ஸ்கேம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரான ஒரு ஹைடான ஒரு செக்யூரிட்டியை நம்ம கூட அனுப்புகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருப்பாங்க. எதுவும் கோட் ஷூட்லாம் போட்டுட்டு பயங்கரமான கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு பாடி கார்டு மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. சாதாரண பேசஞ்சர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடி கார்டு கூட போட்டிருக்க மாட்டாங்க. இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 30,000 ஃப்ளைட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இருக்கதே மொத்தமாக ஒரு 2,000 கிட்ட தான் இந்த மாதிரியான ஸ்கை மார்ஷல்ஸ் இருப்பாங்க. இவங்களை நார்மலாக உங்கள்கிட்ட சொல்லணும்னா ஒரு செக்யூரிட்டி மாதிரிங்க. நம்மளுக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு நிறைய பேசஞ்சர்ஸ் போறதே இல்லையா, ஏன்னா நிறைய பிரச்சனை வரும். அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதா இந்த ஸ்கை மார்ஷல்ஸோட வேலையே. சரிடா, இந்த ஸ்கை மார்ஷல்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த ரைடை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நீங்க ஃபிளைட்ல போறப்ப யாரும் ஹைஜாக்லாம் உங்களை பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அளவு உங்களை பார்த்துப்பாங்க. அப்படி ஹைஜாக் பண்ணாலும் அவங்க உங்களை சேஃப்டியா அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு பத்திரமா உங்களை இறக்கி விட்டுருவாங்க. எங்கடா நடுவானத்துல அப்படின்னு கேட்க கூடாது. நீங்க சேர வேண்டிய நேரத்துல கரெக்டா சேர்ந்துருவாங்க. ஸ்கை மார்ஷல்ஸ் இருக்காங்களா, அது செக்யூரிட்டி ஆஃபீஸர். அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா எந்த லக்கேஜுமே இருக்காது. நார்மலான பேசஞ்சர் மாதிரி தான் வருவாங்க. சும்மா ஜாலியான காலேஜ் பையன் மாதிரி வருவாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேர் சீட்ல எல்லாம் உட்கார மாட்டாங்க. உட்காந்தா கடைசி ரோல தான் உட்காருவாங்க. ஏன்னா எல்லாரையும் அவங்க பார்த்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட அவங்க நார்மலா சொல்லணும்னா உளவுத்துறை மாதிரி. அவங்க ஃபிளைட்ல பயணம் பண்ணிட்டு இருக்கப்ப தூங்கக்கூடாது. அதே மாதிரி எந்த ட்ரிங்க்ஸும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஹெட்செட் போட்டுட்டு பாட்டு கேட்கவே கூடாது. அவங்களுக்கான முழு வேலையே உங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும். பேசஞ்சர்ஸ் வந்து நீங்க நல்லபடியா சேஃப்டியா போயிட்டு எந்த இடத்துல இறங்கணுமோ அங்க இறக்கி விடுறது அவரோட வேலை. இந்த ஒரு இமேஜ்ல வர மாதிரி கூட அவர் இருப்பாரு. யாரு, அந்த ஸ்கை மார்ஷல்ஸ். திடீர்னு நீங்க ஃபிளைட்ல போறப்ப உங்களை யாராவது ஹைஜாக் பண்ணி கொலை மிரட்டல் விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் செக்யூரிட்டி உங்களை அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நீங்க பேசஞ்சர்ஸா இருந்து அந்த ஒரு ஸ்கை மார்ஷல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணாதீங்க. அவங்களும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. நீங்க அவரை தீவிரவாதியோ திருடணும்னு நினைச்சு கத்திராதீங்க. திடீர்னு அவரு உங்களை பார்த்துட்டாருன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஏன்னா அவர் நம்மள பத்திரமா பார்த்துப்பாருன்னு. அவங்க வந்து பாத்தீங்கன்னாலே ஒரு மாதிரி குறுகுறுன்னு தான் பார்ப்பாங்களாம். அதனால நீங்க அவர் எப்பயுமே நார்மலா பாருங்க. நம்மள பத்திரமா பாத்துக்கிறான்ற ஒரு கான்பிடன்ஸோட நீங்க அந்த ஃபிளைட்ல வந்து நல்லபடியா பயணம் பண்ணுங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போது ஏர்பார்ன். அதாவது நம்ம ஃபிளைட்ல பறக்கிறப்ப இந்த குட்டியோண்டு ஆக்சிஜன் மாஸ்க்னு ஒன்று தருவாங்கல்ல, ரொம்ப எமர்ஜென்சி நேரத்தில். நிறைய பேர் நினைப்பீங்க இதுக்கு வந்து O2 தான் பயன்படுத்துறாங்கன்னு. ஆனா உண்மையை சொல்லணும், O2 பயன்படுத்த போறது இல்ல. நார்மலான ஆக்சிஜன் கேஸ் தானே தருவாங்க. அதுக்கு மேல அப்படின்னு தருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த சிம் பண்றப்ப ஒரு கேஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கேஸ் இருக்கும். நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் அதாவது இந்த ஹாஸ்பிட்டல்ல தர ஆக்சிஜன் கேஸை தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அப்படி கிடையாது. இது ஆக்சிஜன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இன்னொரு பெட்டிக்குள்ள கிட்டத்தட்ட 2 ஆக்சிஜன் மாஸ்க்கும் ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரும் இருக்கும். இது அங்க இருக்கிற ஏரோஸ்டர்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு நல்லா சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படா எமர்ஜென்சி வர நேரத்துல சொல்லி தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. சாதாரண நேரத்துல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த ஒரு கேஸ்ல கிட்டத்தட்ட 3 விதமான கேஸ் இருக்கும். அதாவது பெரியம் பெராக்சைடு, நைட்ரோ குளோரைடு, அப்புறமா பொட்டாசியம். இந்த 3 விதமான கெமிக்கலை ஒன்னா கலந்து தான் அந்த ஒரு ஆக்சைடு உங்களுக்கு தருவாங்க. அதுதான் நீங்க இன்ஹேல் பண்ணுவீங்க எமர்ஜென்சி நேரத்துல. இப்படி கண்ட கேஸை சுவாசிக்கிறது மூலமா நம்ம உடல்நலம் வீணா போயிடாதுன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே வீணா போகாது. இது எல்லாமே சுவாசிக்கிற கேஸ் தானா. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நீங்க அந்த எல்லோ கலர் மாஸ்க் போட்டோன்னே ஒரு பம்பு பண்ணீங்கன்னா போதும், அந்த ஒரு கேஸ் ஒரு நல்ல ஃபார்ம் ஆகி எல்லாம் கலந்துரும். அதுக்கப்புறம் அந்த கலந்த கேஸ் உங்க O2 மாதிரி ஃபார்மேஷன் ஆகி அது உங்களை இன்ஹேல் பண்ண வைக்கும். இந்த காம்பினேஷன் மூலமா தான் O2 கேஸை வந்து ஃபார்மேஷன் பண்ணி உங்களுக்கு தராங்க. அதுதான் நீங்க இன்ஹேலும் பண்ணுவீங்க. ஏன் இது மாதிரி சின்ன சின்னதா இருக்கு, பெருசாவே எடுத்துட்டு போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளைட்டோட வெயிட்டை கம்மி பண்றதுக்கு. ஃபிளைட்டே ரொம்ப வெயிட் எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுல்ல, அதனால இது மாதிரி குட்டி குட்டியான ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சு மாஸ்க் எடுத்துட்டு போறாங்க. இந்த ஒரு ஆக்சிஜன் மாஸ்கோட சிலிண்டர்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட 10 to 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல வேலையை செய்யும். ஏதாவது எமர்ஜென்சி நேரத்தில் இது மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு போதும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பைலட் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து சரி பண்ணிடுவாரு. அதனால நீங்க கவலையே பட தேவையில்ல. இது 10 to 15 நிமிஷம் தான் வேலை செய்யும் அப்படின்னு நினைச்சு நீங்க பயந்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் கத்திக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏரோஸ்டர்ஸ் வந்து டக்கு டக்குன்னு உங்களை பிடிச்சிட்டு போய் ஓரமா உட்கார வச்சிருவாங்களாம். அதாவது நீங்க இது மாதிரி டாக்ஸிக் எல்லாம் பேசவே கூடாது.
நம்ம அடுத்து பார்க்கும்போது ஏஜ் ஆஃப் ஏர்கிராஃப்ட். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ ஃப்ளைட்ஸ் இருக்கு. இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் பழசாயிடுச்சு. நம்ம அந்த ஃப்ளைட்ல போய் நம்மளுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது தான் தப்பு. ஏன்னா இவ்வளோ பெரிய ஏரோப்ளைன் கம்பெனி அவ்வளோ காசு கொடுத்து நீங்க போறீங்க, உங்களோட செக்யூரிட்டியை பார்க்காமலே அவங்க போவாங்க? ஏரோப்ளைன் எத்தனை வருஷமானாலும் அவங்க பத்திரமா தான் பார்த்துப்பாங்க. அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற சில டெக்னிக்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் உங்கள்கிட்ட நான் குட்டியோன்னு ஷேர் பண்ணுறேன். நம்ம முகத்துல எல்லாம் சுருக்கம் வந்துடக்கூடாதுன்னு சில க்ரீம், ஆயின்மெண்ட், வேஸ்லின் இது மாதிரி போட்டு தடவி நம்ம முகத்தை பளபளன்னு வைக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் ஃப்ளைட்ஸ் தயாரிக்கப்பட்டது ஒரு வருஷமா இருந்தாலும் நீங்கள் என்னதான் சர்ச் பண்ணாலும் அது நீங்கள் புதுசு போல பார்க்கலாம். ஃப்ளைட்ஸோட டைல், அதாவது ஃப்ளைட்டோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த டைல் நம்பர்ஸை வச்சு நீங்கள் ஏதாவது சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளைட் எப்போ தயாரிக்கப்பட்டது, எங்கே டீட்டெயில்ஸு, எத்தனை சீட்டு இருக்குது, எல்லா டீட்டெயிலும் ஆணி வேற அக்கு வேற எல்லாம் பிட்டு வச்சு வச்சுருவாங்க. இந்த ஃப்ளைட்டில் கொடுத்துருக்க பின்னாடி இருக்கிற இந்த நம்பர்ஸை நீங்கள் சர்ச் பண்ணணும்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, சாரி லெட்டர், அந்த லெட்டர் வச்சு அது எந்த கண்ட்ரியோட ஃப்ளைட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். உதாரணத்துக்கு இங்கே சீனா கனடா, ஜீனா இங்கே அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, அது மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொடுத்துருக்க 3 நம்பரும் ஃப்ளைட்ஸோட தனி யூனிக்னஸை காமிக்கும். அதாவது இந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு இந்த நம்பர் தான் நம்ம ஃபோன் நம்பர் மாதிரி. கடைசியாக கொடுத்துருக்க எஃப்இ வந்து அந்த பிளெயினோட கம்பெனி மாதிரி. இப்போ யுனைடெடு, அப்புறம் இந்த கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸு, இது மாதிரி நிறைய இருக்குல்ல, அமெரிக்கனு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே அமெரிக்கன் தான் போட்டிருக்கு. ஆனால் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வெஸ்ட் ஏர்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே ஏரோப்ளைனில் போகிறப்ப இது ரொம்ப பழைய ஃப்ளைட் ஆகிடுச்சு, எங்கேயாவது உழுந்து வாரிடுமோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்லியிருக்க நம்பர் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை சீட் இருக்குது, எப்போ சர்வீஸ் முடிஞ்சிருக்கு, எத்தனை பைலட்டு எல்லாம் அதுலேருந்து சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நம்ம ஃபோன்லாம் வாங்குறப்ப மேனுவல் கார்டு தருவாங்களா அது மாதிரி. இந்த ஏரோப்ளைன்லாம் எத்தனை வாட்டி ஓடினாலும் டயர் தெரிஞ்சாலும் இதுக்கான ஒரு வயசு ஆகாது. அதனால் எப்பயுமே இந்த ஏரோப்ளைன்லாம் வயசு ஆகிடுச்சு நினைக்காதீங்க. ஏன்னா போயிங் 737-200ன்னு ஒரு ஃப்ளைட்டு இப்போ வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஃப்ளைட்டை தயாரிக்கிறப்ப 1974 வருஷம் இப்போ வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கான். இதுக்கப்புறம் வந்த போயிங் கூட அவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிடவே முடியாது. அப்போ இருந்த போயிங்க எப்போ பார்த்தாலும் இந்த ஆல்ட்ரு பண்ணி நல்லா உள்ளே இருக்கிறது எல்லாமே புதுசாக ஃபிட்டிங்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்களாம். இங்கே ஏதாவது ஒரு ஃப்ளைட்டில் புதிய டெக்னாலஜி இருந்தால் கூட அது இந்த ஃப்ளைட்லேயும் உங்களால் பார்க்க முடியுமா? நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற பைக்கையே கிட்டத்தட்ட வாட்டர் வாஷு, சர்வீஸ், எக்கச்சக்கமான ப்ராசஸை விடுவோம். அப்போ அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டை சும்மா விட்டுருவாங்களா? இப்போ இருக்கிற போயிங் ஃப்ளைட்டோட அந்த காலத்து போயிங் ஃப்ளைட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. இந்த வீடியோலேயே நம்ம கடைசியாக பார்க்க போகிறது தி பிளாக் பாக்ஸு. இந்த நியூஸ் சேனல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஃப்ளைட் வந்து மாயமாக மறைந்தப்ப இந்த பிளாக் பாக்ஸ் மூலமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, அந்த தகவலின் படி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பிளாக் பாக்ஸ்னா என்ன, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பிளாக் பாக்ஸுன்றது இந்த பைலட்டுங்க கிட்ட இருக்கிற வர இன்ஃபர்மேஷன், இவங்க பேசுகிற கம்யூனிகேஷன் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். திடீர்னு அந்த ஃப்ளைட்டு மறைஞ்சு போயிடுச்சோ இல்லைன்னா வெடிச்சு போயிடுச்சோ இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து எங்கேயாவது கிடக்கும். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிரைவு, பென் டிரைவு, மெமரி கார்டு, சிப்புன்ட்டு எக்கச்சக்கமாக உள்ளே இருக்கும். இது மேலே ஃப்ளைட் ரெக்கார்டர் டூ நாட் ஓப்பன் அப்படின்னு போட்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், அதாவது இந்த ஏரோப்ளைனில் அந்த பைலட் எல்லாமே பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த விஷயம் கூட இதில் ரெக்கார்ட் ஆகும். திடீர்னு அந்த ஃப்ளைட் வெடிச்சு போச்சோ காணா போச்சோ இந்த பிளாக் பாக்ஸை வச்சு தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கு. கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ ஃபயர் மேலே இது போட்டாலும் அவ்வளோ அளவு தாங்கும். திடீர்னு இது பக்கத்தில் ஒரு பாம்பு வெடிச்சிருந்துன்னா கூட இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் பத்திரமா தான் இருக்கும். ஆனால் இதே வெடிச்சதுன்னா கிட்டத்தட்ட 310 மீட்டர் 500 கிலோமீட்டர் அளவு ஒரு பெரிய ஒரு பாம்பு மாதிரி வெடிக்குமா. ஆனால் இது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இது தண்ணி உள்ளே இருக்கும். அப்புறம் இதுலேருந்து சிக்னல் அமைச்சு தான் அவங்க வந்து இந்த பிளாக் பாக்ஸை வந்து கலெக்டே பண்ணிப்பாங்க. திடீர்னு கடல் மேலே ஃப்ளைட் பறந்து திடீர்னு அது உள்ளே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த பிளாக் பாக்ஸ் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டோட பின்புறத்தில் இந்த ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்குமா. என்னடா பிளாக் பாக்ஸ்ன்றியே, ஆனால் இது ஆரஞ்சு கலரில் தானே இருக்குன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இது ஆரஞ்சு கலர் தான். ஆனால் இதோட பேர் வந்து பிளாக் பாக்ஸ்னு வைப்பாங்க. ஒரு சீக்கிரட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடமா இருக்கும். இதை பார்க்குறப்ப எனக்கு ஒன்றே ஒன்று தாங்க தோணுது, நம்மளோட பாதுகாப்பை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்கன்னு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஹூக் ஆன் சேஃப்டி. நீங்கள் என்னைக்காவது டோர் பக்கத்தில் உட்கார்றப்ப இது மாதிரி ஒரு ஊக்கு இருக்கும். அந்த ஊக்கு எதுக்கு இருக்குன்னு வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இது வந்து நம்மளோட சேஃப்டிக்கு தாங்க இருக்குது. திடீர்னு ஃப்ளைட் எதாவது நடுவானில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளைட்ஸோட விங்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஏர் வந்து கரெக்டாக ப்ளோ ஆகணும் இந்த வானத்தில் பறக்கிறப்ப அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
ஆனால் இதோட ஃப்ளைட் வந்து தண்ணியில் திடீர்னு முழுகிடுச்சு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஒரு இடம் வந்து நல்லா சறுக்கிறதுக்காக பெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. தப்பிக்கணும்ல, வேறு வழி இது மாதிரி சறுக்கி தாங்க நீங்கள் வெளியிலேயே வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸோட விங்கி ஏன் இது மாதிரி ஸ்லைடாக இருக்குன்னு. நெக்ஸ்ட் இதோட ஊக்கை பற்றி நான் சொல்லவே இல்லை. அந்த ஊக்கு வந்து எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு நீங்கள் ஃப்ளைட்டில் எங்கேயாவது இறங்கணும், அதாவது லேண்ட் ஆகிட்ட பேருக்கு உங்களால் இறங்க முடியல, இந்த சைட்லேருந்து வந்து ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் இறங்கினா போதும். அதுக்காக தான் அந்த ஊக்கே கொடுத்துருப்பாங்க. இது யாருக்கு தெரியுமோ இல்லையோ, இந்த ஃப்ளைட்டில் சைட் டோரில் உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த இடத்துல தெரியும். முக்கியமாக இந்த அவுட்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த ஒரு டோர் மூலமாக பார்க்குறப்ப நல்லாவே தெரியும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வளர்க்கெடுக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you.